புதிய வரலாறு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாத ராசி பலன். முதல்ல மேஷ ராசி. இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு நல்லாவே இருக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் ரொம்ப ஒரு உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வெற்றியிலேயே முடியும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பெருமைகள் நிறைய கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே முன்னேற்றம் அடைய முடியும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பணவரவுகள் கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய தேவைகள், வீட்டு பொருட்கள் இதெல்லாம் நல்லா வாங்கி போடுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வரும். இதில் மூணாவது மனுஷங்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்தால் இது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தாது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையுடன் போகிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில் குருவை வழிபடுறது சிறந்த பரிகாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையோட கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றிகரமாகவே முடியும். வீட்டு பிரச்சனைகளில் வெளியாளுக கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பண பரிமாற்றத்தில் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மூணாவது மனுஷாளுங்களை ரொம்ப நம்பாமல் இருக்கிறது நல்லது. பரிகாரம்: சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அவரை வழிபடுறது சிறந்த பரிகாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். நல்ல லாபம் பெறுவீங்க. உங்களுக்கான செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். வீட்டில் உறவினர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போகிறதுனால பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இது நாள் வரை கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பரிகாரம்: தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் இந்த மாதம் கிடைக்கும். தொழிலையும் நல்ல முன்னேற்றம் அமையும் மாதமாகவே இது அமையும். சில மறைமுக பிரச்சனைகள், எதிரிகள் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தாரிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும். அதில் எந்த குறைவும் இருக்காது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. பரிகாரம்: சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டு வந்தால் கஷ்டங்கள் தீரும். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழில் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. கடன்கள் கொடுக்க யாராவது முன் வந்தாலும் அதை தவிர்க்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லது. இருந்தாலும் மன உறுதியோடு எதையுமே செயல்பட்டு வருவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சு இருக்கும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரிகாரம்: தினமும் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்த பரிகாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு புதிய முயற்சியும் உங்களை வெற்றி தேடி வரா மாதிரி அமையும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் எடுக்க வேண்டியது இருக்கும். பரிகாரம்: புதன்கிழமையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற லாபம் குறைவாக தான் இருக்கும். இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். மன நிம்மதி, மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
வெளியிடங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனத்துடன் செல்வது ரொம்ப நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் எடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமையுது. செவ்வாய்க்கிழமையில் முருகரை வழிபடுறது சிறந்த பரிகாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் படிப்படியாக முன்னேற்றம் அடைகிற மாதமாக இந்த மாதம் அமையும். முன்பின் தெரியாதவங்களை நம்பாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பலமுறை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பணம், வருமானம், லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது. பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் வியாபாரமானது சற்று மந்தமாகவே காணப்படும். வியாபாரத்தில் வரும் லாபம் குறைவாக தான் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களுடைய வருகை வீட்டில் நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறந்த பரிகாரம். கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்களுடைய வருகை செலவுகளை ஏற்படுத்தும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் காட்ட வேண்டும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறந்த பரிகாரம். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல வெற்றியே கிடைக்கும். சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் அதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சரி செய்வீங்க. பணவரவு சீராக இருக்கும். இதனால் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி போடுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாகவே இருக்கும். பயணங்களில் கவனம் அதிகம் தேவை. பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவாங்க. சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுறது நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். நன்றி, வணக்கம். ஜாதகங்கள் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ ராஜேஸ்வரி எண் 8072968706 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி.